1000 வருடங்களா யூதர்கள் உலகத்துல எங்கேயுமே கிடைக்காத அரிய வகை மாடுகளை தேடிக்கிட்டே இருந்து கடைசியா 2023ல யூதர்கள் நினைச்ச மாதிரியே உடல் முழுவதும் சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மாடுகளை கண்டுபிடிக்கிறாங்க. எதுக்காக யூதர்கள் இவ்வளவு வருடங்களா இந்த மாடுகளை தேடி இருக்காங்கன்னா, சிகப்பு நிற மாடுகளை பலி கொடுத்து யூதர்களுடைய மெஸ்ஸியான்னு சொல்லக்கூடிய இறை தூதரை உலகத்துக்கு வர வைக்கணும். இப்படி பலியிடக்கூடிய அந்த சிகப்பு நிற மாடுகளுக்குன்னே பல விதிமுறைகள் இருக்கு. மாட்டோட தலையில ஆரம்பிச்சு காலு வரைக்கும் முழுவதுமா சிகப்பு நிறத்துல இருக்கணும். அதே மாதிரி ரொம்ப வயதான மாடாவோ இல்ல சின்ன மாடாவோ இருக்கக்கூடாது, நடுத்தரமான வயசுல இருக்கணும். அடுத்து எந்த ஒரு நோயும் இல்லாத மாடா இருக்கணும். முக்கியமா இதுக்கு முன்னாடி பால் கறந்த மாடா இருக்கக்கூடாது, விவசாயத்துக்கு பயன்படுத்தி இருக்கக்கூடாது. இப்படி எல்லா விதிமுறைகளுக்கும் உட்பட்ட ஒரு மாட்டை யூதர்கள் கண்டுபிடிச்சு அந்த மாட்டை பலி கொடுத்து அதுக்கப்புறம் அந்த மாட்டை எரிச்சு அதில் இருக்கக்கூடிய சாம்பலை யூதர்களுடைய 3rd டெம்பிள்ல கொண்டு போய் தெளிக்கணும். இப்படி பண்ணாதான் யூதர்களுடைய மெஸ்ஸியான்னு சொல்லக்கூடிய இறை தூதரை உலகத்துக்கு வர வைக்க முடியும்னு யூதர்கள் நம்புறாங்க. பல வருடங்களா காத்திருந்து கடைசியா இப்போ யூதர்களுக்கு சிகப்பு மாடுகள் கிடைச்சிருச்சு. இந்த மாடுகளுடைய சாம்பலை கொண்டு போய் வைக்கிறதுக்கு யூதர்களுடைய 3rd டெம்பிள் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா, இங்க தான் இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையே ஆரம்பிக்குது. யூதர்களுடைய இந்த பலியிடக்கூடிய சடங்குனால பாலஸ்தீனிய மக்களுக்கு என்ன பிரச்சனை, எதனால இந்த 3rd டெம்பிள்னு சொல்றாங்க, அப்ப இதுக்கு முன்னாடி இருந்த 2 டெம்பிள் எப்படி அழிஞ்சது, இப்படி எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்க 3000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த வரலாறுகளை வாங்க பார்ப்போம். பாலஸ்தீன் இஸ்ரேலில் உள்ள முக்கியமான ஒரு இடமாகவும் யூதர்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள்னு எல்லோருக்கும் புனித தலமாக இருக்கக்கூடிய இடம் தான் ஜெருசலேம். இந்த ஜெருசலேமில் இருக்க டெம்பிள் மவுண்ட்டுங்கிற இடத்துல தான் யூதர்கள் 3rd டெம்பிளை கட்டணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. சரி, இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தா, அந்த டெம்பிள் மவுண்ட் இருக்கக்கூடிய இடத்துல தான் இஸ்லாமியர்களுடைய 3வது புனித தலமான அல்-அக்ஸா மசூதி இருக்கு. கூடவே டோம் ஆஃப் ராக்னு சொல்லக்கூடிய இன்னொரு மசூதியும் இருக்கு. இந்த இடத்துல இருந்து தான் இறை தூதர் முகமது நபி மிராஜ் பயணம்னு சொல்லக்கூடிய விண்ணுலக பயணம் போனார்னு நம்பப்படுது. இதனால இந்த இடம் இஸ்லாமியர்களுக்கு ரொம்ப முக்கியமான இடமா பார்க்கப்படுது. இந்த 2 மசூதிகள் இருக்கக்கூடிய இடத்துல தான் யூதர்கள் தங்களுடைய 3வது டெம்பிளை கட்டணும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்ப யூதர்களுடைய முதல் 2 டெம்பிள் எப்படி அழிஞ்சதுன்னு பார்ப்போம். 3000 வருஷத்துக்கு முன்னாடி ஜெருசலேமோட டெம்பிள் மவுண்ட்டுங்கிற இந்த இடத்துல கிங் சாலமன் தான் முதல்ல ஒரு டெம்பிள் கட்டுறாரு. இந்த டெம்பிள் பல வருடங்களா இருந்தாலும் அதுக்கப்புறம் பாபிலோனியர்கள் ஜெருசலேம் மேல படையெடுத்து வந்து ஜெருசலேம் மக்கள் எல்லாரையும் கைது பண்ணி அடிமைகளா கொண்டு போயிட்டு சாலமன் மன்னர் கட்டின இந்த டெம்பிளையும் இருந்த இடம் தெரியாம தரைமட்டமாக்குறாங்க. இதுக்கப்புறம் பல வருடங்களா யூதர்கள் பாபிலோனியர்கள் கூட போராடி ஜெருசலேமை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள மீண்டும் கொண்டு வராங்க. தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்த ஜெருசலேம்ல திரும்ப யூதர்கள் எல்லாரும் சேர்ந்து அதே இடத்துல ஒரு டெம்பிள் கட்டுறாங்க. இந்த டெம்பிள் தான் 2nd டெம்பிள் ஆஃப் ஜியூஸ்னு சொல்லப்படுது. இதுவும் வெறும் 400 வருஷங்கள் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரோமர்கள் படையெடுத்து வந்து ஜெருசலேம்ல இருந்த 2nd டெம்பிளை அழிச்சிட்டு யூதர்களையும் கைது பண்ணி அடிமைகளா கொண்டு போறாங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட 2000 வருடங்களுக்கு முன்னாடியே யூதர்களுடைய 2வது டெம்பிளும் ரோமர்களால் அழிக்கப்பட்டிருக்கு. இதோட யூதர்கள் ஜெருசலேமை விட்டு ரோமர்களால முழுவதுமா வெளியேற்றப்படுறாங்க. அதுக்கப்புறம் சில காலங்கள் கழிச்சு சரியா 1400 வருடங்களுக்கு முன்னாடி இஸ்லாம்ங்கிற ஒரு மார்க்கம் இறை தூதர் முகமது நபி மூலியமா அரேபிய நாடுகள்ல மிக வேகமா பரவிட்டு வருது. அதே காலகட்டத்துல தான் ஜெருசலேம்ல வாழ்ந்த பாலஸ்தீனிய மக்களும் நிறைய பேர் இஸ்லாம் மார்க்கம் பிடிச்சு முஸ்லிம்ஸா மாறுறாங்க. இதுக்கப்புறம் தான் அந்த டெம்பிள் மவுண்ட்டுங்கிற இடத்துல 2 பள்ளிவாசல்கள் மீண்டும் கட்டப்படுது. இதுல அல்-அக்ஸான்னு சொல்லக்கூடிய மசூதி மக்கா மதீனாக்கு அப்புறமா 3வது புனித ஸ்தலமா பார்க்கப்படுது. காரணம், இங்க தான் எல்லா இறை தூதர்களும் கடவுளை வணங்கிய இடம்னு முஸ்லிம்களால் நம்பப்படுது. அடுத்தது டோம் ஆஃப் ராக்ங்கிற மசூதி. இந்த இடத்துல இருந்து தான் இறை தூதர் முகமது நபி ஹெவனுக்கு பயணம் பண்ணாரு. அதனால இதுவும் எங்களுக்கு முக்கியமான இடம்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் யூதர்கள் இது எங்களுக்கு சொந்தமான இடம்னும், இன்னொரு பக்கம் முஸ்லிம்கள் இது எங்களுடைய மசூதிகள் இருக்கக்கூடிய இடம்னு சொல்றாங்க. ஆனா இப்ப யூதர்கள் ஆரம்பிச்ச இந்த சடங்கு எங்க வந்து முடியும்னா, கடைசியில இந்த டெம்பிள் மவுண்ட் இருக்கக்கூடிய இடத்துல தான் வந்து முடியும். முதல்ல இந்த யூத மக்கள் எதுக்காக இந்த சடங்கு பண்றாங்க, எப்படி பண்றாங்கன்னு பார்ப்போம். சிகப்பு நிற மாடுகளை பலி கொடுக்கிறது யூதர்களுடைய கலாச்சாரத்துல முக்கியமான ஒண்ணா இருந்திருக்கு. 5 முக்கியமான புத்தகங்களை ஒன்னா சேர்த்து தான் யூதர்களுடைய புனித நூல் தோரான்னு சொல்லப்படுது. இந்த தோரால தான் சிகப்பு நிற மாடுகளை யூத கோவில் கட்டுறதுக்கு முன்னாடி பலி கொடுக்கணும்னு, அந்த மாடுகள் எப்படிலாம் இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாதுன்னு இப்படி எல்லா விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல அந்த மாட்டோட கண் இமைகள்ல ஆரம்பிச்சு காலு வரைக்கும் முழுவதுமா சிகப்பா இருக்கணும். மாட்டோட உடல்கள்ல எந்த காயங்களும் ஏற்படாம ஆரோக்கியமான மாடா இருக்கணும். இந்த மாட்டை சிறு வயதுல இருந்து நடுத்தரமான வயது வரைக்கும் ஒரே இடத்துல தான் வளர்த்திருக்கணும். முக்கியமா விவசாயத்துக்கோ இல்ல மற்ற வேலைகளுக்கோ இந்த மாட்டை பயன்படுத்தி இருக்க கூடாது. இப்படி எல்லா விதிமுறைகளுக்கும் உட்பட்ட மாடை யூதர்கள் 1000 வருடங்களா தேடிட்டு வந்திருக்காங்க. கடைசியில இப்போ 5 சிகப்பு நிற மாடுகளை கண்டுபிடிச்சு பலியிடுறதுக்காக வச்சிருக்காங்க. இந்த பலியிடக்கூடிய 5 சிகப்பு மாடுகளுக்கும் ஒரே வயசா இருக்கணும். அதே மாதிரி முன்பு சொன்ன எல்லா விதிமுறைகளுக்கும் உட்பட்ட மாடுகளா இருக்கணும். இதெல்லாம் சரி பார்த்ததுக்கு அப்புறம் இந்த 5 மாடுகளையும் ஆலிவ்ஸ் மலைக்கு கொண்டு போய் பலியிட்டு அந்த மாட்டோட ரத்தங்களை 3வது யூத கோவில் கட்டக்கூடிய இடத்துல தேய்க்கணும். அதாவது இன்னைக்கு அல்-அக்ஸா மசூதி இருக்கக்கூடிய இடத்துல மாட்டோடைய ரத்தங்களால தேய்க்கணும்.
அதுக்கப்புறம் அந்த பலியிட்ட மாடுகளை எரிச்சு அந்த சாம்பலை எடுத்து 3வது யூத கோவில் கட்டினதுக்கு அப்புறம் அந்த கோவிலுக்குள்ள 7 முறை தெளிக்கணும். அதே மாதிரி 9 யூத மத குருக்களையும் அந்த சாம்பல்களால சுத்தப்படுத்தணும். இப்படி எல்லா விஷயங்களையும் பண்ணி முடிச்சாதான் யூதர்களுடைய இறை தூதரை வர வைக்க முடியும்னு நம்புறாங்க. ஆனா இந்த விஷயத்திலையும் யூத மக்களுக்குள்ள 2 விதமான நம்பிக்கை இருக்கு. சில யூதர்கள் 3வது டெம்பிள் கட்டினதுக்கு அப்புறம் தான் இறை தூதர் வருவாருன்னு நம்புறாங்க. இன்னும் சில யூதர்கள் 3வது டெம்பிள் கட்டுறதுக்கு முன்னாடியே இறை தூதர் வந்து அவர் தான் இந்த டெம்பிளை கட்டுவார்னு சொல்றாங்க. ஆனா இந்த விஷயத்துல பொதுவா யூத மத குருக்கள் என்ன சொல்றாங்கன்னா 3rd டெம்பிள் கட்டினதுக்கு அப்புறம் தான் இறை தூதர் வருவார். அந்த நேரத்துல அவரை நம்பாத மக்கள் எல்லாரும் எகிப்துல உள்ள சீனாய் மலையை நோக்கி பயந்து ஓடுவாங்க. ஆனா யூதர்களுக்கு பாதுகாப்பாகவும் பக்கபலமாகவும் அந்த இறை தூதர் இருப்பார்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த இறை தூதர் வர்றதுக்கு முன்னாடியே நிறைய சடங்குகளை நாங்க பண்ணுவோம். அதுவும் அல்லக்ஸா மசூதி உள்ள திசையை நோக்கி தான் பண்ணுவோம். அடுத்ததா அல்லக்ஸா மசூதியை இடிச்சிட்டு அந்த இடத்துல 3வது புனித தலத்தை எழுப்புவோம்னு சொல்றாங்க. இந்த விஷயங்கள்லாம் நடக்கணும்னு யூதர்கள் பல வருடங்களுக்கு முன்னாடியே தீர்மானம் பண்ணி வச்சிருக்காங்க. யூதர்களுடைய முதல் 2 டெம்பிள் அழிச்சது முஸ்லிம்களான்னு கேட்டா இல்ல. முதலாவது யூத கோவில் அழிச்சது பாபிலோனியர்கள், 2வது யூத கோவில் அழிச்சது ரோமர்கள். இப்படி ரோமர்களையும் பாபிலோனியர்களையும் விட்டுட்டு இஸ்லாமியர்களையும் 3வது புனித தலமா பார்க்கக்கூடிய அல்லக்ஸா அமைஞ்சிருக்க இடத்துல தான் கட்டுவேன்னு யூதர்கள் சொல்றாங்க. இதனாலதான் யூதர்களுக்கும் பாலஸ்தீனிய மக்களுக்கும் முதல்ல பிரச்சனையே ஆரம்பிக்குது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதனால இஸ்ரேல் பாலஸ்தீன போர் நடக்குதுன்னு. இதுக்காகவே பல 100 வருடங்களா பல நாடுகள்ல அந்த சிகப்பு நிற மாடுகளை தேடி தேடி கடைசியில 2018 அமெரிக்கால டெக்சஸ்ங்கிற இடத்துல இருந்து யூதர்களுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்ட 5 சிகப்பு நிற மாடுகளை கண்டுபிடிச்சு இஸ்ரேலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இப்படி அனுப்பப்பட்ட மாடை இஸ்ரேல்லே வளர்த்து இப்போ பலியிடுறதுக்கு தகுதியான மாடுகளா வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் யூதர்கள் இந்த சிகப்பு நிற மாடுகளை பலி கொடுத்தா இறை தூதர் வருவார்னு நம்புற மாதிரி, இன்னொரு பக்கம் கிறிஸ்தவர்கள் இந்த சிகப்பு நிற மாடுகளை யூதர்கள் பலி கொடுத்து 3வது கோயிலை கட்டினதுக்கு அப்புறம் இயேசு திரும்ப இந்த உலகத்துக்கு வருவாருன்னு நம்புறாங்க. இதை சரியா பயன்படுத்திக்கிட்ட யூதர்கள் அமெரிக்காவில் இருக்க கிறிஸ்தவர்கள் கிட்ட நாங்க பலியிடுறது மூலியமா உங்களுடைய நம்பிக்கைப்படி இயேசு திரும்ப வந்துருவாரு, அதனால இதுக்காக நீங்க ஃபண்ட் கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. அங்க இருந்த சில மக்களும் இதெல்லாம் கேட்டு யூதர்களுக்கு ஃபண்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா இதுல உண்மை என்னன்னா யூத மக்களுடைய நம்பிக்கைப்படி இயேசுவை யூதர்கள் இறை தூதராகவும் ஏத்துக்கல, இறைவனுடைய மகனாகவும் ஏத்துக்கல. அவங்கள பொறுத்த வரைக்கும் இயேசு யூத மதத்துடைய போதகர் மட்டும்தான். அதனால யூதர்கள் இயேசுவுக்காக காத்திருக்கல, மாறா கிங் டேவிட்டுடைய வம்சாவளியிலிருந்து வரக்கூடிய ஒருத்தர் தான் யூத மக்களுடைய இறை தூதர். அவரை வர வைக்கிறதுக்காக தான் இந்த 3வது கோவிலே கட்ட போறோம்னு சொல்றாங்க. வரலாற்றுல இதுவரைக்கும் 9 சிகப்பு நிற மாடுகளை யூதர்கள் பலி கொடுத்திருக்காங்க. அதுல முதலா சிகப்பு மாடை பலி கொடுத்தவர் தான் இறை தூதர் மோசஸ். அதுக்கப்புறம் வெவ்வேறு காலங்களில் மீதமுள்ள 8 மாடுகளையும் பலி கொடுத்திருக்காங்க. யூதர்களுடைய இந்த பலி கொடுக்கக்கூடிய சடங்கை பத்தி தோராவை தவிர்த்து பைபிள் குரான்லையும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சிகப்பு நிற மாடுகளை தான் ரெட் ஹைஃபர்னு ஆங்கிலத்தில் சொல்றாங்க. இந்த யூதர்களுடைய சடங்கோ இல்ல மற்ற விஷயங்களோ யாருக்குமே பிரச்சனை கிடையாது. ஆனா பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அழிச்சிட்டு அந்த இடத்துல தங்களுடைய டெம்பிளை கட்டணும்னு நினைக்கிறதுனால தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஆனா எது எப்படியோ இதனால கடைசியில பாதிக்கப்படுறது அப்பாவி பொதுமக்கள் தான். இந்த யூதர்கள்லாம் யாரு, இவங்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் என்னன்னு தெரியாத மக்கள். நம்ம சேனல்ல இந்த யூதர்களுடைய முழுமையான வரலாறும் இந்தியாவில் வாழ்ந்த யூதர்களை பத்தியும் தெளிவான ஒரு பதிவு போட்டிருக்கேன். இந்த வீடியோஸோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், மறக்காம பாத்துருங்க. ஓகே கைஸ், நீங்க இந்த யூதர்களை பத்தியும் இவங்களுடைய வித்தியாசமான இந்த சடங்குகளை பத்தியும் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாகவும் பயனுள்ளதாகவும் இருந்தா மறக்காம மிஸ்டர் ஹிஸ்டோரியன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.